வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க கல்லூரி மாணவர்கள் வலியுறுத்தல். ராஜ்பவன் முற்றுகை, பேரணி, ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என போராட்டம் தீவிரம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகும் முடிவு. கருணாநிதியை சமாதானப்படுத்த சோனியா தூதர்கள் சந்திப்பு. இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தில் துணிச்சலான முடிவெடுக்க வேண்டும். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா அவசர கடிதம். விரிவான செய்திகள். கவர்னர் மாளிகை முற்றுகை, சென்னையில் சாலை மறியல், நெல்லையில் ரயில் மறியல், கோவையில் உண்ணாவிரதம் என்ற கல்லூரி மாணவ மாணவிகளின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இலங்கை இனப்படுகொலை தொடர்பாக ராஜபக்சே மீது சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை மற்றும் அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்கவும் திருத்தவும் வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மாணவர்கள் போராட்டத்தை அடுத்து மாநிலம் முழுவதும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு காலவரையற்ற விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் போராட்டங்கள் தொடர்கின்றன. திங்களன்று மாணவர் போராட்டக் குழு சார்பில் ராஜ்பவன் முற்றுகை போராட்டம் நடந்தது. முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ராஜ்பவன் நோக்கி பேரணியாக புறப்பட்டனர். அவர்களை வழிமறித்த போலீசார் முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்க கல்லூரிகளுக்கு காலவரையற்ற விடுமுறை அளித்திருப்பதை அரசு வாபஸ் பெற வேண்டும் என்றும் போராட்டம் தீவிரமடையும் என்றும் மாணவர்கள் கூறினர். இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து 8 நாட்களாக தொடர் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். திங்களன்று தூத்துக்குடியிலிருந்து நெல்லை வழியே திருச்செந்தூர் செல்லும் பயணிகள் ரயிலை போராட்டக்காரர்கள் மறித்தனர். மேல் சட்டை அணியாமல் அரை நிர்வாண கோலத்தில் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் கோவையிலும் மாணவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் நடந்த கொடூரங்களை பிரதிபலிக்கும் வகையில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசியல் கலப்பின்றியும் எவ்வித பாகுபாடின்றியும் மாணவர்கள், பல்வேறு அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் நடத்தும் போராட்டம் வலுத்து வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல்கள் மத்திய அரசு அலுவலகமான சென்னை துறைமுக பொறுப்பு கழக கஸ்டம்ஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். முன்னதாக உயர்நீதிமன்றத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட வக்கீல்கள் பேரணியாக சென்றபோது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வக்கீல்கள் சிலர் போலீசாரின் தடுப்பையும் மீறி உள்ளே நுழைய முயன்றபோது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இப்போராட்டத்தின் போது வக்கீல்கள் இலங்கையின் தேசிய கொடியை தீயிட்டு எரித்தனர். வக்கீல்களின் பேரணியால் அப்பகுதியில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. டெல்லியிலும் தமிழ் மாணவர்கள் சார்பில் திங்களன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்குட்பட்ட பொறியியல் கல்லூரிகளுக்கும் காலவரையற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்தியில் ஆட்சி செய்யும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகப் போவதாக திமுக தலைவர் கருணாநிதி எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் அவரை நேரில் சந்தித்து சமரச முயற்சி மேற்கொண்டனர். இலங்கைக்கு எதிராக ஐநா மனித உரிமை பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டுவர இருக்கும் தீர்மானத்தில் மாற்றம் கொண்டுவர கெடு விதித்த திமுக தலைவர் கருணாநிதி கூட்டணியிலிருந்து விலகுவோம் என்று எச்சரித்தார். இதையடுத்து கருணாநிதியை நேரில் சந்தித்து சமரசம் செய்வதற்காக திங்கட்கிழமை அன்று மாலை சென்னை சிஐடி காலனி வீட்டில் மத்திய அமைச்சர்கள் ப. சிதம்பரம், AK அந்தோணி, குலாம் நபி ஆசாத் ஆகியோர் வந்தனர். தனி அறையில் கருணாநிதியுடன் நீண்ட நேரம் மூவர் குழு விவாதம் நடத்தியது. இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணிக்குள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த திருத்தத்தை செய்ய வேண்டும் என்ற அவசர சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திமுகவின் கோரிக்கையை ஏற்பதாக இருந்தால் டெல்லியிலிருந்தே முடிவை அறிவித்திருக்கலாம். அதை விடுத்து தூதர்கள் சென்னை வந்தது திமுகவை சமாதானப்படுத்தவே என்று அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இலங்கைக்கு எதிரான அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிப்பது தொடர்பாக துணிச்சலான முடிவை இந்தியா எடுப்பதோடு வலுப்படுத்தும் திருத்தங்களை கொண்டுவர வேண்டுமென பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு திங்களன்று ஒரு அவசர கடிதம் அனுப்பினார். இலங்கை தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர்க்குற்றங்கள் தொடர்பாக அந்நாடு மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், இலங்கையில் தமிழர்கள் கௌரவம் சம உரிமைகளும் பெறும் வரை இலங்கை அரசு மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டுமென 2011ஆம் ஆண்டு தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியதையும், அக்கோரிக்கைகளை நேரிலும் கடிதம் மூலமாகவும் தான் வலியுறுத்தியதையும் ஜெயலலிதா நினைவு கூர்ந்துள்ளார். இலங்கை தமிழர்களுக்கு கௌரவமான வாழ்க்கை, சம உரிமை, நியாயமான சமாதான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ராஜபக்சே அரசுக்கு ஆர்வம் இல்லை என்பதை அவரது அலட்சியமான செயல்பாடை காட்டிவிட்டது என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார். இலங்கைக்கு நெருக்கடிகளை கொடுப்பதற்கு ஐநா மனித உரிமை கவுன்சில் மாநாடுதான் பொருத்தமான அமைப்பு என்று கூறியுள்ள ஜெயலலிதா, ஐநாவில் அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை ஆதரிப்பதோடு அதை வலுப்படுத்தும் வகையில் உரிய திருத்தங்களை இந்தியா கொண்டுவர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் உறுதியான வரலாற்று சிறப்புமிக்க துணிச்சலான முடிவை இந்தியா எடுக்க வேண்டும் எனவும், அதுவே தமிழ் மக்களின் சீற்றத்துக்கும் புண்பட்ட மனதிற்கும் ஆறுதல் அளிக்கும் என்றும் அந்த கடிதத்தில் ஜெயலலிதா கூறியுள்ளார். இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து பிரதமர் மன்மோகன் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் தெளிவில்லாமலும் மழுப்பலாகவும் கூறும் கருத்துக்களால் தான் கலக்கமடைந்துள்ளதாகவும் ஜெயலலிதா அக்கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழர் படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களுக்காக சம்பந்தப்பட்டவர்களை சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி விசாரிப்பதற்காக நம்பகமான சுதந்திரமான சர்வதேச அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும், அந்த விசாரணையை 6 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு ஆலோசனைகளை ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் திங்கட்கிழமை பிற்பகல் நடந்தது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் கவர்னர் உரையுடன் கூட்டம் துவங்கியது. பின்னர் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை முதல்வர் ரங்கசாமி முன்மொழிந்தார். மனித உரிமைகளுக்கு எதிராக நடைபெற்ற போர் குற்றங்களை கண்டித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்க நாடு கொண்டு வரும் தீர்மானத்தை இந்திய அரசு ஆதரிக்க வேண்டும் என்று மத்திய அரசை சட்டப்பேரவை தொடர்ந்து சட்டசபை தலைவர் சபாபதி குரல் ஓட்டெடுப்பு மூலம் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அறிவித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் ஒழுங்குமுறை குழுவை மே முதல் வாரத்திற்குள் அமைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் திங்களன்று தமிழக அரசு புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளது. காவிரி நதிநீரை பங்கிட்டு தருவது தொடர்பாக 2007ஆம் ஆண்டில் பிறப்பிக்கப்பட்ட நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதியன்று அரசிதழில் மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டது. இதன்படி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் ஒழுங்குமுறை குழுவை அமைக்க கோரி பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கடிதங்கள் வாயிலாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தினார். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் காவிரி நீர் தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் நீதிபதிகள் RM லோதா, சலமேஸ்வர் ஆகியோர் முன்னிலையில் தமிழக அரசு திங்களன்று ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்தது. அரசிதழில் நடுவர் மன்ற உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளதால் நடுவர் மன்றம், காவிரி ஆணையம் ஆகியவை காலாவதியாகிவிட்டதாக அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது. அரசிதழில் வெளியிட்ட பிறகு 90 நாட்களுக்குள் காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று இறுதி தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள தமிழக அரசு, வரும் மே மாதம் முதல் வாரத்துக்குள் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், ஒழுங்குமுறை குழு ஆகியவற்றை அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் இப்புதிய மனு காவிரி பிரச்சினை வழக்குடன் சேர்த்து விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இத்தாலி தூதர் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும், நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடை செய்யும் உத்தரவு தொடரும் என்றும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கண்டிப்பு தெரிவித்துள்ளனர். இந்திய மீனவர்கள் 2 சுட்டுக் கொன்ற வழக்கில் இத்தாலிய கடற்படை வீரர்களை திரும்ப அனுப்ப அந்நாட்டு அரசு கடந்த வாரம் மறுத்தது. இதனால் 2 வீரர்களுக்காக எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்த இத்தாலிய தூதர் டேனியல் மஞ்ச்னியை நாட்டை விட்டு வெளியேற உச்சநீதிமன்றம் கடந்த 14ஆம் தேதி தடை விதித்தது. திங்களன்று இவ்வழக்கு தலைமை நீதிபதி அல்டமாஸ் கபீர் தலைமையிலான பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. வியன்னா உடன்படிக்கையின் கீழ் தூதருக்கு முழு சட்ட பாதுகாப்பு உள்ளது என்றும், அவருக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவு செல்லாது, தூதர்களை கைது செய்ய முடியாது என்றும் டேனியல் மஞ்ச்னி சார்பில் ஆஜரான வக்கீல் அறிக்கை தாக்கல் செய்தார். நீதிமன்றத்தில் வாக்குறுதி அளித்துவிட்டு பின்வாங்கும் நபருக்கு சட்ட பாதுகாப்பு இல்லை என்றும், இத்தாலி தூதர் மீது நீதிமன்றம் நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும், அவரது அறிக்கையை இனியும் ஏற்கவோ நம்பவோ மாட்டோம் என்றும் நீதிபதிகள் கோபத்துடன் கூறினர். ஏற்கனவே உறுதியளித்தபடி கடற்படை வீரர்கள் திரும்ப வருவதற்கு மார்ச் 22ஆம் தேதி வரை காலக்கெடு இருப்பதாக கண்டிப்புடன் தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்தனர்.
மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை நாட்டை விட்டு வெளியேற இத்தாலி தூதருக்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கும் என்றும் தூதர் வெளியேறுவதை தடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய அதிகாரிகள் மேற்கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பயங்கரவாதத்தை முலாயம் சிங் ஆதரிப்பதாக மத்திய அமைச்சர் பேனி பிரசாத் கூறிய சர்ச்சைக்குரிய கருத்தால் பார்லிமென்டின் இரு சபைகளிலும் சமாஜ்வாடி கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் நாள் முழுக்க பணிகள் முடங்கின. லோக்சபாவில் திங்களன்று பேசிய உருக்குத்துறை அமைச்சர் பேனி பிரசாத் வர்மா ராமர் கோவில் இடிப்பு, கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு பிறகு நடந்த குஜராத் கலவரம் ஆகியவை பயங்கரவாத சம்பவங்கள் என்று வர்ணித்தார். அந்த சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்களுடன் கைகோர்த்ததன் மூலம் பயங்கரவாதிகளை சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங்கும் பாதுகாத்தார் என்றும் பேனி பிரசாத் வர்மா பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். आतंकवादी न हिंदू होता है न मुसलमान, ये आतंकवादियों के संरक्षक हैं, मैं दावे के साथ कहता हूं. இதனால் ஆவேசமடைந்த சமாஜ்வாடி தலைவர் முலாயம் சிங் மற்றும் அக்கட்சியின் உறுப்பினர்கள் பேனி பிரசாத் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதனால் எழுந்த கூச்சல் குழப்பங்களால் 12 மணி அளவில் ஒரு முறையும் 2 மணிக்கு ஒரு முறையும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 3 மணிக்கு கூடிய போது பேனி பிரசாத் வர்மா சார்பில் பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் வருத்தம் தெரிவித்தார். அதன் பிறகும் பேனி பிரசாத் வர்மாவை நீக்க வேண்டும் என சமாஜ்வாடி உறுப்பினர்கள் தொடர்ந்து சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு கோஷங்களை முழங்கியதால் சபை நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் இந்த பிரச்சினையை எழுப்பி சமாஜ்வாடி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அதன் காரணமாக ராஜ்யசபாவும் அடுத்தடுத்து ஒத்திவைப்புகளை சந்திக்க நேர்ந்தது. பிறகு நாள் முழுக்க ராஜ்யசபாவும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே பார்லிமென்டில் கருத்துக்களை கூறும்போது தன்னடக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என பேனி பிரசாத் வர்மாவுக்கு காங்கிரஸ் மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. பாலியல் குற்றங்கள் தொடர்பான கிரிமினல் சட்ட திருத்த மசோதாவுக்கு அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. வயது தொடர்பான சர்ச்சை செவ்வாயன்று பார்லிமென்டில் தீர்மானிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை வரையில் வழங்கும் வகையில் கிரிமினல் சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. அந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை கடந்த வாரம் ஒப்புதல் அளித்தது. 16 வயது பூர்த்தியான ஆண்களை பலாத்கார புகாரின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக அந்த மசோதாவில் செக்ஸ் உறவு வைத்துக் கொள்ளும் வயது 18லிருந்து 16ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இம்மசோதாவை சுமூகமாக பார்லிமென்டில் நிறைவேற்றும் பொருட்டு அனைத்துக் கட்சிகளின் கூட்டம் டெல்லியில் திங்கள் காலையில் கூட்டப்பட்டது. ஆனால் இந்த ஷரத்துக்கு பாரதிய ஜனதா, சமாஜ்வாடி உள்ளிட்ட பல கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. செக்ஸுக்கான வயதை குறைப்பது திருமணத்துக்கு முன்பான உடலுறவுக்கு வழிவகுத்துவிடும் என்பதால் மீண்டும் 18ஆக அதிகரிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா வலியுறுத்தியது. பெண்களை பின்தொடர்தல், அடுத்தவர் உறுப்புகளை பார்த்து ரசித்தல் போன்ற செய்கைகளை குற்றமாக்கும் பிரிவுகளை தவறாக பயன்படுத்தி பொய் புகார்களை அளிக்க வாய்ப்புள்ளதாகவும் அதை தடுக்க வேண்டும் என்றும் கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் ஒருமித்த கருத்து ஏற்படாமல் கூட்டம் முடிந்தது. பிற்பகலில் மீண்டும் கூட்டம் நடந்தது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் நோக்கில் இம்மசோதாவை ஒரே நாளிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்பை கேட்பதாகவும், ஆகவே செக்ஸுக்கான வயதை மீண்டும் 18ஆக உயர்த்த அரசுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றும் பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் தெரிவித்தார். அதையடுத்து கிரிமினல் சட்டத்திருத்த மசோதாவை செவ்வாயன்று லோக்சபாவில் கொண்டு வருவதெனவும் செக்ஸுக்கான வயதை சபையில் முடிவு செய்வது என்றும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. ஸ்ரீரங்கத்தில் 128 கோடி ரூபாய் செலவில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமைக்க தமிழக முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் ஸ்ரீரங்கத்தில் 128 கோடி ரூபாயில் ஒரு புதிய இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தை தமிழக அரசு, மத்திய அரசு மற்றும் தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பின் அடிப்படையில் அமைக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதற்காக ஸ்ரீரங்கம் தாலுகா சேதுராப்பட்டியில் 56.37 ஏக்கரில் நிலம் கண்டறியப்பட்டு அங்கு கட்டடங்கள் கட்டப்படும் என்றும், அதுவரை 2013-2014 கல்வியாண்டு முதல் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தாலுகாவில் உள்ள பாரதிதாசன் தொழில்நுட்ப வளாகத்தில் இப்புதிய கல்வி நிறுவனம் தற்காலிகமாக செயல்படும் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் ஸ்ரீரங்கம் தாலுகா தொரக்குடி கிராமத்தில் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் 50 லட்சம் ரூபாய் செலவில் புதிய அரசு தோட்டக்கலை பண்ணை அமைக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் தமிழகத்தில் சென்னை, நீலகிரி மாவட்டங்கள் நீங்கலாக அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பணை, ஊரணி, பண்ணை குட்டை உள்ளிட்ட 323 கட்டுமான பணிகளை 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கவும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தங்கத்தின் விலை திங்களன்று ஒரு சவரனுக்கு ஒரே நாளில் 192 ரூபாய் அதிகரித்தது. ஒரு சவரன் தங்கம் 22,264 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,783 ரூபாயாக இருந்தது.
வெள்ளி விலை 1 கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 57 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 54,000 ரூபாயாக இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழியில் நடைபெற்ற வெற்றுக்கால் போர் சேவல் விழாவில் நூற்றுக்கணக்கான சேவல்கள் பங்கேற்றன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஈத்தாமொழியில் வெற்றுக்கால் போர் சேவல் விழா நடைபெற்றது. பொதுவாக சேவல் சண்டையின் போது சேவலின் கால்களில் சிறிய அளவிலான கத்திகள் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சண்டையில் அவ்வாறு இல்லாமல் வெற்றுக்காலுடன் சேவல்கள் போட்டியில் கலந்து கொண்டன. இதில் கம்பம், தேனி, நாமக்கல், சேலம் போன்ற இடங்களில் இருந்தும் கேரள மாநிலத்திலிருந்தும் நூற்றுக்கணக்கான சேவல்கள் பங்கேற்றன. போட்டி களத்திற்குள் சேவல்கள் இறக்கப்பட்டதும் ஒன்றையொன்று ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டதை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். இந்த போட்டியை பார்ப்பதற்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் ஈத்தாமொழிக்கு திரண்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.